ஹாய்மா. இன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி செய்யலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு கிலோ இல்லைன்னா அரை கிலோ பீர்க்கங்காய், நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீர்க்கங்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை, அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, அது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 10, இதை போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா செவர வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அதிலே அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா செவரணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இதை இது கூட எடுத்துக்கலாம். அதே கடாயில் இந்த காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த காயை போட்டு நல்லா, இதுதான் நல்லா வதங்கணும். இந்த வதங்கிறதுல தான் இருக்குது. நல்லா சுருளை வதங்கணும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நல்லா இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை ஒரு தட்டில் இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறந்தும் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி அந்த சூட்லேயே போட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இப்போ வந்து இந்த பிரண்டையும் புளியும் ஆறட்டும். இப்போ இந்த பொடி அரைக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பிரண்டையும் புளியும் தனியாக அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பை தனியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, சும்மா கொஞ்சமாக உளுந்து, வெந்தயம் ஒரு சிட்டிகை வெந்தயம், ஒரு சிட்டிகை ஜீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை இதில் கொட்டி ஒரு 2 கிண்டு கிண்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த காய், பீர்க்கங்காய், அந்த பூண்டு அரைச்சோம் பார்த்திங்களா, பூண்டுன்ற புளி, அதையும் இது கூட கலந்துக்கலாம். கலந்து நல்லா வதக்கணும். இந்த நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் வந்து மேலே வர அளவுக்கு, அதாவது மேலே எப்படி சொல்கிறது, அந்த கிண்ட கிண்ட மேலே வந்துடும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது எப்படி வதக்கணுன்னா, அந்த கடாயில் வந்து ஒட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாத வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். எடுத்துட்டா 10 நாள் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ஒன்றும் கெடாது, ஒன்றும் ஆகாது. சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி மக்களே, பாய்.